ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பொது தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தவறாக ஒச்சு மிகுந்துள்ள சொல் தேர்க. பச்சை தண்ணீர், பச்சை பொய், பச்சை பயிர், பச்சை குழந்தை, பச்சை பட்டு. தவறாக ஒச்சு மிகுந்த சொல் இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின், தலையா வெப்பம் தலைக்கவும் என்ற தொடரில் தலை என்பது பெயர்ச்சொல், உரிச்சொல், வினைச்சொல், பண்புச்சொல். தலை என்பது வினைச்சொல். அடுத்த கொஸ்டின், பண்டிட் ஜவஹர்லால் நேரு தனது மகள் இந்திரா காந்திக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார்? 38, 40, 44, 42. ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு 42 ஆண்டுகள் கடிதம் எழுதினார். அடுத்த கொஸ்டின், புத்தகம் வாசிப்பதை கடமை ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது என்று கூறியவர் யார்? இது கூறியது ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பண்டிட் ஜவஹர்லால் நேருவோடு தொடர்புடைய தொடர்கள் தேர்க. பிளாட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை, அது சரி. கிரேக்க நாடகங்கள் ஆர்வத்தை தூண்டுபவை, சுருக்கமானவை, வாசிக்க எளிதானவை, அதுவும் சரி. அடுத்தது, உலகின் மிக சிறந்த நூல்களில் டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் ஒன்றாகும், அதுவும் சரி. அடுத்தது, பெர்ட்ராண்ட் ரஸ்ஸலின் எழுத்து அறிவுபூர்வமானது, அதுவும் சரி. அடுத்தது, மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை தருவது ஷேக்ஸ்பியரின் நூலாகும். இவை அனைத்தும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவோடு தொடர்புடைய தொடர்கள். அடுத்த கொஸ்டின், நாட்டுப்புற பாடல்கள் பொதுவாக எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன? 5, 7, 10, 12. நாட்டுப்புற பாடல்கள் 7 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்று விளம்பிநாகனார் குறிப்பிடுகின்றார்? மடவாள், தகைசால் புதல்வர், புகழ்சால் உணர்வு, மனை. விளம்பிநாகனார் கல்விக்கு விளக்காக விளங்குவது புகழ்சால் உணர்வு என்று குறிப்பிடுகிறார். அடுத்த கொஸ்டின், ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கச்சுதுரை போக பொச்சொடி மடந்தையாக இருந்தனல் என உரைக்கும் நூல் எது? மணிமேகலை, நற்றிணை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம். இவ்வாறு உரைக்கும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், தமிழர்கள் தாம் வரைந்த ஓவியங்களை முதலில் எவ்வாறு வணங்கினார்கள்? எழுத்து, கண்ணெழுத்து, கோட்டோவியங்கள், ஓவியமாக்கல். வரைந்த ஓவியங்களை கண்ணெழுத்து என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்தது, பொறுத்துக. வட்டிகை செய்தி. வட்டிகை செய்தினா ஓவியக்கலை. வட்டிகை பலகை அப்படின்னா வண்ணங்கள் குழப்பிட பயன்படும் பலகை. ஓவிய எழினி திரைசிலைகள். புனையா ஓவியம், கரித்துண்டு ஓவியம். அடுத்த கொஸ்டின், கிழவி வல்லோன் என யாரை அழைத்தனர்? சொற்பொழிவாளர், நாட்டிய கலைஞர், ஓவிய கலைஞர், ஆடல் வல்லோன். கிழவி வல்லோன் ஓவிய கலைஞர். அடுத்து, 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தியை தருகின்ற சங்க நூல் எது? நெடுநெல் வாடை, கலித்தொகை, பட்டினப்பாலை, புறநானூறு. தருகின்ற சங்க நூல் நெடுநெல் வாடை. அடுத்த கொஸ்டின், சேரமான் சுந்தரர் கையிலை செல்லும் காட்சி, சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி, சுந்தரரை தடுத்தாலும் கோலம் போன்ற ஓவியங்கள் காணப்படுகின்ற இடம். போன்ற ஓவியங்கள் காணப்படுகின்ற இடங்கள் தஞ்சை பெரிய கோயில். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. தாமரை தடாகம், சித்தன்ன வாசல், தட்சிண சித்திரம், மகேந்திர பல்லவன், திருநந்திக்கரை. சேரர் கால ஓவியங்கள், சித்ரசேனா, பெண் ஓவியர். அடுத்த கொஸ்டின், நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடும் தொன்மையான நூல் எது? தொல்காப்பியம், வெண்பா பாட்டியல், பன்னிரு பாட்டியல், அகத்தியம். நடுகள் வணக்கம் தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின், மேகத்தை ஆளுகின்றவர்கள் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் யாரை குறிப்பிடுகின்றார்? வேந்தர், மேலோர், உழவர், இந்திரர். மேகத்தை ஆளுகின்றவர்கள் உழவர். அவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, ஒருவன் எதனை காக்கவில்லை என்றால் அது அவனையே கொன்றுவிடும் என்கிறார் வள்ளுவர், பெருந்தகை. பொறாமை, நா, சொல், சினம். சினம்னா கோபம். அடுத்த கொஸ்டின், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர்
என்று உரைத்தவர் யார்? தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று உரைத்தவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின், எந்த ஒன்று வினை பகாபதம் அல்ல? இதில் குறிப்பிடப்பட்டதில் வினை பகாபதம் அல்ல சொற்கள் மண் மட்டும். அடுத்த கொஸ்டின், மதுரையில் காணப்படுகின்ற தமுக்க மண்டபம் திருமலை நாயக்கரால் எதற்காக அமைக்கப்பட்ட திடலாகும்? மற்போர், விற்போர், யானைப்போர், வாட்போர். சரியான விடை யானைப்போர். அடுத்த கொஸ்டின், உறைந்தையூர் எனப்படுவது சோழ நாட்டின் பழைய தலைநகர். அடுத்த கொஸ்டின், உரையாடுதல் என்பது சிறுவர்களின் விளையாட்டு, சிறுமிகளின் விளையாட்டு, பெண்களின் விளையாட்டு, ஆண்களின் விளையாட்டு. உரையாடுதல் பெண்களின் விளையாட்டு. அடுத்தது, மணநூல் இயற்றியவர் யார்? மணநூல் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். அடுத்த கொஸ்டின், தேன் உண்ணும் வண்டு எது? முழவு, கடிகை, மதுகரம், மாதங்கம். தேன் உண்ணும் வண்டு மதுகரம். அடுத்த கொஸ்டின், உரையாடல் விளையாட்டு எனப்படுவது கிளித்தட்டு, பூப்பறித்தல், கலங்கு, அம்மானை. உரையாடல் விளையாட்டு அம்மானை. அடுத்தது, தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறைக்கு எதிராக தமது முதல் போராட்டத்தினை மயிலாடுதுறையில் தொடங்கிய ஆண்டு 1917. அடுத்த கொஸ்டின், தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர்கள். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவரும் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர்கள். அடுத்த கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றிய கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்க. பேசுவதற்கு தடை இருந்த போதும் தாம் பேச நினைத்த கருத்துக்களை கரும்பலகையில் எழுதி வைத்து மக்களிடம் கொண்டு சென்றவர். அது சரி. அடுத்து, தனது வீட்டிற்கு முன்னால் கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதியிருந்தார். அதுவும் சரி. அடுத்தது, மொழிப்போர் பேரணியில் கலந்து கொண்ட ஒரே பெண். அதுவும் சரி. அடுத்த கொஸ்டின், 1938ஆம் ஆண்டில் மொழிப்போர் பேரணி தொடங்கி முடிந்த இடம்? உறையூர், சென்னை. அடுத்தது, பொறுத்துக. பகடு அப்படின்னா எருது. வேலம்னா கரும்பு. மாதங்கம்னா பொன். கலபம்னா சந்தனம். அடுத்த கொஸ்டின், புதூரில் பிறந்து களத்தூரில் வாழ்ந்த அந்தக கவி வீரராகவர் வாழ்ந்த காலம்? 17ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின், வேளா கேள் எனப்படுவது எழுவாய் வேற்றுமை, கட்டளை வேற்றுமை உருபு, விழி வேற்றுமை. வேளா கேள் என்பது விழி வேற்றுமை. அடுத்த கொஸ்டின், மரத்தின் கண் குரங்கு தாவுகிறது என்பது 3ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. மரத்தின் கண் குரங்கு தாவுவது 7ஆம் வேற்றுமை. அடுத்தது, எந்த பயிருக்கு ஏரோட இடைவெளி வேண்டும்? நெல், கரும்பு, வாழை, தென்னை. சரியான விடை கரும்பு. அடுத்த கொஸ்டின், முக்கூடலில் கூடும் ஆறுகள்? தன்பெருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு, வைப்பாறு. சரியான விடை தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.